அகில இந்திய அளவிலே பாஜக, அதிமுக, தமாக மற்றும் ஒத்த கருத்துடைய கட்சிகள், தமிழகத்திலே அதிமுக, பாஜக, தமாக மற்றும் ஒத்த கருத்துடைய கட்சிகளுடைய கூட்டணி வலுவான கூட்டணியாக செயல்பட தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளம் ஏற்படுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று தொண்டர்கள் களப்பணியை துவங்கியிருக்கிறார்கள். ஆட்சி மாற்றம் தேவை என்று நினைக்கும் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும், அது புதிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, பழைய கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஒத்த கருத்தோடு எங்களோடு இணைந்து ஆட்சி மாற்றத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. ஆட்சி மாற்றம் நாங்கள் எத்தனை கட்சி வந்தாலும் நாங்கள் அதனை சாதனைகளை செஞ்சுருக்கோம், நாங்கள் தான் வெற்றி பெறும் சொல்லி தமிழக தொடர்ந்து ஒவ்வொரு கொடுத்து 234 தொகுதிகள் தமிழகத்தினுடைய மக்களுடைய மனநிலை திமுக அரசினுடைய 4 ஆண்டு வேதனையான சாதனையை நினைத்து பார்க்கிறார்கள். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசாக இந்த அரசு செயல்படுவது மட்டுமல்லாமல் மேல்மேலும் மக்கள் மீது வரி சுமையை ஏற்றுகிற அரசாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருப்பது உண்மையிலேயே மக்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் அரசாக, மக்கள் விரோத அரசாக இந்த அரசு செயல்படுவது வெளிவந்திருக்கிறது. எனவே தமிழகத்தை பொறுத்தவரையிலே தமிழக மக்கள் தங்களுடைய வாக்குகளை ஆட்சி மாற்றத்திற்கு மாற்றி அமைக்க தயாராக இருக்கிறார்கள். அந்த வகையிலே எங்களது கூட்டணி வெற்றி கூட்டணியாக தமிழகத்திலே வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மக்களுடைய விரோத ஆட்சின்னு சொல்லுவீங்க, ஆனால் தேர்தல் வாக்குறுதி 95% நாங்கள் நிறைவேற்றிருக்கோம். இன்றைக்கே தமிழகத்திலே அனைத்து தரப்பினரும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்கன்னா அதுக்கு காரணம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத காரணத்தினால்தான் எங்கு பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெறுகிறது. ஆட்சியாளர்கள் தவறான கருத்துக்களை மக்கள் மீது திணிக்க நினைத்தால் இந்த முறை வாக்காளர்கள் அவர்களிடம் ஏமாற தயாராக இல்லை. அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், மருத்துவராக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், பள்ளியிலே படிக்கும் மாணவர்களாக இருக்கட்டும், ஒவ்வொருவருக்கும் அவர்கள் ஒவ்வொரு முறையும் அவர்களை கவரும் வகையில் ஒரு கருத்தை கூறி அதன் அடிப்படையிலே வாக்குகளை திணித்து வாக்குகளை அவர்கள் மீண்டும் அதனை சரிப்படுத்த முடியாமல் இருப்பது தான் ஏமாற்றுகின்ற அரசு என்று கூறுகிறோம். அமித்ஷா அவர்கள் மதுரை நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலே தமிழகத்திலே தொடர்ந்து வளர்ச்சி பாதையிலே சென்று கொண்டிருக்கிற கட்சி. அதற்கு காரணம் மத்தியிலே இருக்கும் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கட்டும், முக்கிய தலைவர்களாக இருக்கும், தொடர்ந்து கட்சி பணிகளை நேரடியாக இங்கே பார்வையிட்டு கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஊக்கமளித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர் மட்டுமல்லாமல் உள்துறை அமைச்சர் நேரடியாக மதுரைக்கு அங்கே பொறுப்பாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள். சார், இப்போ முந்தானத்து கூட மாநிலத்தில் விஜய் கூட கூட்டணி வர்றது வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இது பண்ணுற மாதிரி சொன்னார். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தமாகவை பொறுத்தவரையிலே மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற சரியான கூட்டணியிலே செயல்பட தொடங்கியிருக்கிறோம். இதற்கு ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்று சேர வேண்டும். ஒத்த கருத்து என்றால் ஒத்த கருத்தினுடைய அடித்தளம் ஆட்சி மாற்றம். ஆட்சி மாற்றம் வேண்டுமென்றால் ஒத்த கருத்தோடு செயல்பட்டு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நிச்சயமாக மக்கள் அதை எதிர்பார்ப்பார்கள். அதுபோன்ற கூட்டணியை விரும்புவார்கள் என்பது எங்களுடைய கருத்து. விஜய் கூட்டணி அதுதான் நான் சொன்னேன். பொதுவாக எந்தெந்த கட்சிகள் கூட்டணி அமைக்காமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ ஆட்சி மாற்றத்திற்கு ஒரு அடித்தளம் ஏற்படுத்த மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அதை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. நீங்கள் கட்சி தலைவர்கள், கட்சியினுடைய செயல்பாடு இவைகளெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் கூட்டணி ஒரு குறிக்கோள் என்பது தனி. அதன் அடிப்படையிலே ஒன்று சேருவது என்பது மக்கள் ஏற்றுக்கொண்டு வாக்களிப்பதே. சார், டிடிவி தினகரன் கூட இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறப்ப அதிமுகவுக்கும் அனைவரும் ஒன்றிணைஞ்ச வெற்றி பிரகாசமாக இருக்குன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னது போல திமுகவை ஆட்சிபீடத்திலிருந்து இறக்குவதற்கு வரும் மாதங்களிலே எங்களது கூட்டணி வலுப்பெறும்.
நல்லது நடக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.